திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 529, அதிகாரம் சுற்றந்தலாழ். இது விவிலியத்தில் இயேசுபிரான் கூறிய ஒரு உவமை கதை. ஒரு செல்வந்தருக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்களில் இளையவர் தந்தையிடம் சொத்தில் தனது பங்கை தரும்படி கேட்டார். தந்தை இருவருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார். இளையவர் எல்லாவற்றையும் விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு சென்றார். அங்கு தீய வழிகளில் வாழ்ந்து எல்லா பணத்தையும் அளித்தார். அந்நாட்டில் திடீரென பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவுக்கு கூட வழி இல்லாமல் அங்கு ஒரு செல்வந்தரிடம் பன்றிகள் மேய்க்கும் வேலைக்கு சேர்ந்தார். பன்றிகள் தின்னும் தவிட்டையாவது உண்ணலாம் என எண்ணினார். ஆனால் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. நாளடைவில் அவருக்கு புத்தி தெளிந்தது. என் தந்தையிடம் எத்தனையோ வேலையாளர்களுக்கான உணவு இருக்கும்போது நான் ஏன் இங்கு பசியில் சாக வேண்டும் என்று எண்ணி மீண்டும் தனது தந்தையிடமே வந்தார். தந்தையை பார்த்து, அப்பா, நான் இறைவனுக்கு எதிராகவும் உங்களுக்கு முன்பாகவும் பெரும் பாவம் செய்துவிட்டேன். உங்கள் மகன் என சொல்ல நான் தகுதியற்றவன். என்னை உங்களது வேலையாட்களில் ஒருவனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். தந்தை அதனை கண்டதும் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். உடனே தன் வேலையாட்களிடம் உயர்ந்த ஆடைகளை கொணரச் செய்து அவருக்கு அணிவித்தார். இறந்த தன் மகன் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என மகிழ்ந்து பெரிய விருந்தளித்தார். அப்போது வயலில் வேலை முடித்து திரும்பிய மூத்த மகன் நடந்த விஷயங்களை அறிந்து கோபமுற்று வீட்டினுள் செல்லாமல் வெளியே இருந்தார். தந்தை வெளியே வந்து அவரை வருந்தி விருந்துக்கு அழைத்தார். அதற்கு அந்த பெரியவர், நான் உங்கள் கட்டளையை மீறாமல் இவ்வளவு நாட்கள் உழைத்தேன். ஆனால் என்னை நீங்கள் போற்றவில்லை. கெட்ட வழிகளில் ஈடுபட்டு சொத்துக்களை அழித்துவிட்டு வந்தவனுக்கு விருந்தளித்து கௌரவிக்கிறீர்கள் என்று கோபமாய் கேட்டார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய். உன் சகோதரரான இவனோ இறந்தான். இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போனவன் மீண்டும் வந்துள்ளான். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா என்றார். ஒருவர் எவ்வளவு பாவம் செய்து தவறி போனாலும் பாவங்களை உணர்ந்து இறைவனிடம் திரும்பும்போது இறைவன் அவரை மன்னித்து ஏற்பார். உறவினராக இருந்து பின்னர் ஒரு காரணத்தால் பிரிந்து சென்றவர் அக்காரணம் நீங்கியபின் மீண்டும் வந்து உறவினராகவே ஆவார் என்பதை தமராகி தற்று துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சுற்றம் பிரிந்தால் இழப்பு, சுற்றம் இணைவதே சிறப்பு.